Hi guys, welcome to Dragon Lives Here. So, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் பேரி பிரிசன் தாங்க நம்ம விளையாட போகிறோம். ஸோ என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேரி பிரிசன். இந்த கேமில் வந்துட்டு தப்பே பண்ணாத நம்மளை வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டிருப்பாங்க. நம்ம வந்துட்டு எஸ்கேப் ஆகி போகணும். அதுதாங்க கேம் கான்செப்ட்டு. ஓகேவா? நம்ம தனிஷ்கு 0131 மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். அங்கே இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு யூ ஆர் அ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் கேர்ளில் இல்லைடா தம்பி, நான் பாய். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். இப்போது நம்ம எஸ்கேப் ஆகலாம். அதுக்கு முன்னாடி இவங்களாம் ஏன் கீழே இருக்காங்கன்னு தெரில. ஸோ நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். முன்னாடி ஏதாச்சும் ஷாக் கொடுத்துட போகிறாங்க. நான் அதை ஆல்ரெடி முடித்தேன், பட் நான் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்துட்டு இப்போ டச் விட்டு போச்சு. அதனால் இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் பயந்து தான் விளாடணும். ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் ஏதோ வருது வழி. ஸோ கீழே வந்துட்டேன். இந்த தடவை தாண்டிடுவேனா மறுபடியுமா? ஸோ இந்த தடவை தாண்டிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு லைட்டாக டச் விட்டு போச்சு, அதனால தான் வர மாட்டேங்குது. ஸோ இது எடுக்கணும். இந்த பக்கத்தில் இருக்க போய் நம்மளே அடிக்கலாம். டி எதுக்கு என்னையே அடிக்கிற? டி போடா. நம்ம கிட்ட எஸ்கேப் ஆகி ஓடி போயிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த குண்டை அங்கே நிற்கிறான். அவனுக்கு தெரியாமல் அங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை எடுக்கணும். டி நான் அடிக்காதுறோம், எத்தனை தடவைடா அடிப்பேன். ஸோ அந்த பட்டன் அழுத்திட்டு நம்ம மேலே போய் ஓடி போயிடணும். பார்த்துட்டான். நம்ம சீக்கிரம் அழுத்தணும். போனோம். இந்த தடவை நம்ம பட்டன் அழுத்தினதுனால நம்ம டேரெக்டாக மேலே போய்க்கலாம். ஏன்னா நம்ம பட்டன் அழுத்தினதுனால மேலே அது ஆன் ஆகிருக்கும், அதாவது திறந்துருக்கோம் கேட்டு. அதனால் நம்ம அதை மேலே போய்க்கலாம். அதை திறந்துட்டு தான் ஆனோம். அப்படியே குடி. அவ்வளோதான். அவன் கீழே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். கீழே விழுந்தோன்னா மாட்டிப்போம். ஜம்ப்பு போடே. நம்ம ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே மேலே ஏறி போயிடலாம். நம்ம மெயின் சேனல் தனிஷ்கு 0131 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, பட் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இது வந்துட்டு நீங்கள் ஏப்ரல் 11 ஃப்ரைடே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானாக எடுத்துகிட்டு இருக்கிறது வெனஸ்டே தான் எடுத்துகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு பாலம் வந்துட்டு உடஞ்சிருக்கும். ஜம்ப் பண்ண சீக்கிரம் பண்ணிடணும். அது உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, கீழே விழுந்துருச்சு அது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஒத்தையடி பாதையில் போகணும். நம்ம கீழே விழுந்தோன்னா கீழே கூட்டம் ஒன்று இருக்குது, அதில் மாட்டி செத்துருவோம். கீழே இதுமாரி வருது பாருங்கள், அந்த எப்படி சொல்ல பேர் என்னன்னு தெரியல, ஜஸ்ட் மிஸ்ஸு. நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் என்னத்துக்கு பரலோகத்துக்கு போயிருப்போம். சீக்கிரம் போனோம். இப்போ அங்கே லாஸ்ட்டாக ஒன்று இருக்குல்ல, அதுக்கிட்ட போனால் போதும். அங்கே ஏணி இருக்கும், அது வழியாக நம்ம மேலே போயிடலாம். இப்போது அங்கே ஒரு குண்டை இருப்பான். அந்த குண்டுன்னு தெரியாமல் இந்தோ உள்ளே ஒன்று இருக்கும். உள்ளே இங்கே வந்துட்டு இதை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே போயிடணும். நம்ம வந்துட்டு அப்படியே அங்கே ஒரு வழி ஓப்பன் ஆகிருக்கும், அந்த வழி மேலே நம்ம போயிடணும். அந்த குண்டனால் வர முடியாது, ஏன்னா தப்பு பெருசாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க. இப்போது இதுக்கப்புறமேட்டு வழிலாம் ஈஸியாக தான் வரும்னு நினைக்கிறேன். கடைசியில் தான் அந்த குண்டை ஒரு பெரிய இதை எடுத்துக்கிட்டு நம்மளை துரத்த வருவான். இது அந்த லாஸ்ட் லெவல் போகிற வரைக்கும் நம்ம தான் எல்லாம் போயிருக்கலாம். பட் லாஸ்ட் லெவல் ரொம்ப கஷ்டம் மீன்ஸ் ஆட தெரியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் அதை நிறைய தடவை ஆடிருக்கேன். இந்த லெவலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்பீடாக போகிறதுனால நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் நம்ம பாட்டுக்கு ஸ்பீடாக போவோம். அதனால் நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது.
பாருங்கள், நான் ஸ்ட்ரைட்டாக தான் போகிறேன், ஆனால் அவன் கோணலாக போகிறான். பாருங்கள், எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ரொம்ப என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக போவான். என்ன பண்ணுறது, ஸ்பீடாக தான் போகணும். இல்லாட்டினா நம்ம நார்மலாக இருந்தோன்னா கன்ஃபார்ம் இதெல்லாம் முடிக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஈஸி தான், ஆனால் நம்மளுக்கு நடக்கிறது. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இத்தனைக்கும் மொபைலில் விளையாடுறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியல. பரவாயில்ல, நம்ம எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த வாட்டி இந்த சான்ஸில் போயிடுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் ஃபோனில் தான் விளையாடுறேன், அதனால கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும், அதுக்கு மன்னிக்கவும். இப்போ நம்ம போய் லாஸ்ட்டில் போய் தோற்றா எப்படி இருக்கும், நான் காண்டாயிருவேன். ஸோ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த லாஸ்ட்டு அப்படியோ ஜம்ப் பண்ண டேய் சொன்ன மாதிரியே லாஸ்ட்டில் தோத்துட்டேன். ஸோ பரவாயில்ல, இந்த சான்ஸ் தோக்க மாட்டோம் நம்புகிறேன். தோற்றுறேன்னா நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் ஒரு சைடு திருப்பினா அவன் ஒரு சைடு போனான். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஏன் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதான் நம்ம தாண்டிட்டோம். ஆக்சுவலாக அதோட வாயு வெளில வருது. இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே மேலே போயிடலாம். மேலே போயிட்டு இந்த காயின்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் கொடுக்குறாங்க, எடுத்துக்குவோம், அவ்வளோதான். இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கா, இதை திறந்து உள்ளே ஒரு ஏணி மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நம்ம எடுத்து அங்கே போடணும். ஸோ அங்கே வந்துட்டு ஃபைண்ட் அ லேடர்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை நம்ம இங்கே போட்டு மேலே அதை ஓப்பன் பண்ணி ஏறணும். இப்போ ஏறிட்டோமா, இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு இந்த காற்று வந்து நம்மளை தள்ளும். ஐயோ கூர்மையாக இருக்குது, கீழே விழுந்துட்டேன்னா அவ்வளோதான். இந்த இடம் தான் எனக்கு வீக்னஸ்ஸு. திரும்பும் போது கீழே விழுந்துருவேன், அதேமாரி திரும்பும் போது கீழே விழுந்துட்டேன். ஸோ கஷ்டப்பட்டு தான் அந்த இதை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளை பின்னாடி தள்ளும், கிட்ட போக ரொம்ப தள்ளும். அதனால் ரொம்ப கஷ்டம் முடிக்கிறது. கிட்ட வந்துட்டேன் முடியாது முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் மட்டும் ஈஸியாக தான் இருக்கும். இந்த லெவல்லாம் ஈஸியாக தாங்க இருக்கும். அப்படியே நம்ம தாண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சைடு தாண்டணும். அப்படியே நம்ம மேலே குதிச்சிடணும். இதோ அதுக்கு மேலே குதித்து அங்கே ஒரு இது மாதிரி இருக்கா, அந்த பைப்பில் குதித்து அங்கே ஒன்று இருக்கும் குட்டியாக, அது மேலே குதிச்சிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இங்கே குதித்து லாஸ்ட் லெவலுக்கு வந்துடுவோம். இப்போ வந்துட்டு இங்கே க்ளோஸ் த வால்வுன்னு கொடுத்துருக்கு. 3 வால்வு இருக்கும். அதில் வந்துட்டு 3த்தையும் க்ளோஸ் பண்ணால் நம்ம போயிடலாம். ஐயோ நம்ம கீழே வந்துட்டோம். இப்போ இந்த 3 வால்வையும் நம்ம க்ளோஸ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா 3 மேலே ஒரு வால்வு இருக்கா, க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ கீழே ஒரு வால்வு இருக்குது, கரெக்டாக குதிக்கணும், க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு வால்வு இருக்குது, பார்த்தா தெரியுதுல்ல, அந்த வால்வையும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் 3 வால்வ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ 3 வால்வையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து போலீஸ் ஃபேமிலி கேம் தான் நம்ம விளாட போகிறோம். எஸ், அதுதான் நம்ம விளாட போகிறோம். இப்போ நம்ம ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். இப்போ என்ன நடக்கும்னா, நம்ம அப்படியே மேலே போகணும். அந்த இது இருக்குல்ல, அதில் ஜம்ப் பண்ணணும். நம்ம பண்ணிட்டோமா, இப்போ அந்த காயின் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த சைடு. பரவாயில்லப்பா, அந்த கேம் நல்லா தான் இருக்குது. ரோப்ளாக்ஸில் இன்னும் நிறைய கேம் விளாட்லான் இருக்கேன். ஸ்கூல் பாய் ரன்னவே, கிரானி, இதெல்லாம் நான் விளாட்லான் இருக்கேன். அதெல்லாம் விளாடணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் காற்று தள்ளணும், பட் பரவாயில்ல, இதெல்லாம் தாண்டிடலாம். ஆனால் 2 தடவை மிஸ் ஆச்சு, அடுத்த தடவை மிஸ் ஆகாது.
ஸோ ரொம்ப ஸ்பீடாக தள்ளுது. ஏன்னா பின்னாடி அந்த ஃபேன் இருக்குல்ல, அதனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ 3வது தடவை சொல்லிட்டு விழுந்துட்டேன், அசிங்கமாக இருக்குது. ஓகே, தாண்டிடுவோம். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். தாண்டிட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு லாஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான வழி வந்துருச்சு. ஆனால் லாஸ்ட் லெவல் போகிறதுக்கு இன்னொரு லெவல் போகணும். பாருங்கள், மேலே வந்துட்டு அங்கே இது மாதிரி இருக்குது, ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் இன்னொரு தடவை முடியாது. இன்னொரு தடவை முடியவே முடியாது. லாஸ்ட் சான்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு குண்டை இருப்பான். அவன் வந்துட்டு கேரி த செஃப். அவன் வந்துட்டு ஒரு செஃப்பு, ஓகேவா? அவனை வந்துட்டு நம்ம சுட்டு தள்ளிட்டு நம்ம போனோம். அங்கே ஒரு வழி மாரி இருக்கும். அவனை சுட்டு தள்ளினோம்னா அந்த வழி போவோம். அதுக்கு வந்துட்டு கன்று நம்மக்கிட்ட இப்போ இல்லை. போனோன்னா நம்ம அவனை பார்த்துட்டு துரத்துவான். அவன் நம்மளை வந்துட்டு துரத்துவான். அங்கே ஒரு கன்று மாதிரி இருக்கும், பார்த்தீங்களா? தெரியல. அந்த கன்னை போய் நம்ம எடுத்து அவனை வந்துட்டு சுடணும். அவனை நம்ம வந்துட்டு சுட்டுட்டோம்னா அங்கே ஒரு வழி ஓப்பன் ஆயிடும். எடு கண்ணை. அவனை வந்து சுடு. ஐயோ, வழியில் மாட்டிக்கிட்டேன். ஷோ, இப்போ வந்துட்டு நம்ம மறுபடியும் கன் எடுத்து இங்கேருந்தே அவனை சுட முடியுதா? குண்டு தக்காளி எப்படி வரான் பாருங்க. அப்படியே ஒன்று சுத்தம். இப்போ வந்துட்டு அந்த வழி ஓப்பன் ஆயிரும். எங்கே தெரியுமா நான் சொன்னேன்? ஐயோ, எனக்கே வந்துச்சு. இதோ அங்கே இந்த அந்த வழி வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த வழி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம லாஸ்ட் லெவலுக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம சறுக்கிட்டு போகிறோம். பாருங்க, நம்ம சறுக்கிட்டு போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம பறந்து போய் அங்கே விழுவோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியலையே. கீழே குதிக்கணுமா? குதிச்சு பார்ப்போமா? குதிரா கைப்புள்ள. கீழே விழுந்தா செத்து போயிட்டோம். எங்கடா? ஓ, இதா? இந்த ஃபேனில் அடிப்படாமல் நம்ம போயிட்டா சாதிச்சிட்டோம். நம்மளோட இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த தடவை ஒரு ரோபோட்டில் நான் வந்துட்டு வருவேன். ரோபோட் கேரக்டர். ஸோ இதுதான் லாஸ்ட் லெவல்னு நினைக்கிறேன். இதுதான் லாஸ்ட் லெவல். கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஏணி மாதிரி இருக்கும். இது என்ன பட்டன் தெரில, அமுக்கி பார்ப்போம். அமுக்கல. ஸோ மேலே வந்துட்டு அங்கே ஏணி போட்டு வச்சுருக்காங்களா, அதை ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு அந்த ஏணி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு நிறைய இது மாதிரி இருக்கும். நான் லவ்லி பாஸ் மாரி ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். என்னென்னா, அப்படியே போட்டு அதை அப்படியே எடுத்து போட முடியுமான்னு பார்க்க போகிறேன். முடியல. அவர் கம்ப்யூட்டரில் விளாடுவார், அவருக்கு முடியும் போல். நான் மொபைலில் தான் விளாட்றேன், அதனால் எனக்கு முடியல. பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்று எடுத்து போட்டோம்னா முடிஞ்சு நம்ம லாஸ்ட் லெவல் கிட்ட வந்துட்டோம். லாஸ்ட் லெவல் கிட்டே போயிட்டோம். பார்ப்போம் அந்த குண்டனை தோக்கடிக்க முடியுமான்றத பார்ப்போம். ஐயோ, ஆனால் அந்த கன்னை எடுத்துக்கிறான். இந்த ட்ராப்புன்னு பக்கத்தில் கன் இருக்கிறதுனால கன்னை எடுத்துக்கிறான். என்ன பண்ணுறது? அவ்வளோதாங்க, லாஸ்ட் லெவல் வந்துட்டோம். இப்போ இந்த கன்னை வச்சு நம்ம அவனை ஷூட் பண்ணோம். வந்துட்டான் குண்டை வந்துட்டான்டா. குண்டை வந்துட்டான். அவன் நம்மள அடிக்கிறான். அவன் வந்து கிட்ட வந்து நம்மள அடிக்கிறான். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்பீடாக அவனை அடிக்கிறோம். அவனுக்கு மட்டும் எவ்வளோ பெரிய கண்ணு, ஆனால் நம்மளுக்கு மட்டும் பாருங்க. ஸோ நம்மளுக்கு லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒரே அடிச்சாலும் நம்ம பாருங்க எவ்வளோ அடி அடிக்கிறோம். ஆனாலும் பாதி ஸோ கிடைச்சிட்டான். பரவாயில்ல, மறுபடியும் ட்ரை பண்ண வேண்டாம். நான் யார்? டிராகன் லூசியர்.
ஐயோ எப்பட்றா மறுபடியும் வருது? ஓ நம்ம தான் தாண்டி வந்துட்டோம்ல, சாரி. ஸோ இந்த வாட்டி நான் தோக்கடிச்சிருவேன். இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. இங்கேருந்து ஷூட் பண்ண முடியுமா? முடியுது, ஆனால் ஹெல்த்து குறைய மாட்டேங்குது அவனுக்கு. அவன் இங்கே வர வரைக்கும் நம்மளுக்கு டைமே வச்சுக்குவான். அவனை அதுக்குள்ளே அவன் நம்மளை கிட்ட வந்து தான் பவர்ஃபுல்லாக அடிக்கிறான். அதனால் அவன் பாருங்க, நம்ம பாதி ஹெல்த்து நம்ம குறைச்சிருக்கோம். ஆனால் அவனுக்கு ஹெல்த் இருக்குது. அவ்வளோதான் தோக்கடிக்க போகிறோம். பேரி பிரச்சனையும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ பாருங்கள், அங்கே வந்துட்டு ஒரு கார் மாதிரி இருக்கும். அந்த காரை வந்துட்டு நம்ம இப்போ எடுத்துகிட்டு அப்படியே வெளில போயிடுறோம். ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 242 ருபீஸ் இருக்குது. இந்த கார் எடுத்துகிட்டு நான் கண்ட்ரோலே பண்ணல, ஆனால் அது பாட்டுக்கு போவோம். பாருங்க நான் கண்ட்ரோல் இத்தனைக்கும் பண்ணல. இப்போ குதிரா கைப்புலன்னு குதிக்க போகிறேன். குதிரா கைப்புல முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம பேரி பிரச்சனை முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் சேனலான தனிஷ்க்கு J131 அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிராகன் லூசியரையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.